ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும், இதுதான் பொதுவாக பார்க்குறோம். அனுசம் அப்படின்னா நீங்கள் விருச்சக ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம விருச்சக ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் மட்டுமே பார்க்குறோம். ஒருவேளை ராசி பலன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்க நீங்கள் என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். ராகு கேதுக்குன்னு தனியாக விருச்சக ராசிக்கு பலன் போட்டிருக்கேன். பட் இங்கே அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் ராகு கேது பயிற்சின்னு பார்க்குறோம். இந்த ராகு கேது பயிற்சி எப்படின்னா மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருக்கணித பஞ்சாங்கப்படி இரவு சுமார் ஒரு 7:40 மீன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த ராகு பகவான் கும்பராசிக்கு வர்றார். கன்னி ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு வர்றார். இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் சுமார் 1.5 ஆண்டுகள் இருப்பாங்க. இந்த 1.5 வருஷத்தில் அவர் ராகு ஒரு 3 நட்சத்திரத்துலேயும் கேது ஒரு 3 நட்சத்திரத்தின் வழியாகவும் சஞ்சாரம் பண்ணுவாங்க. அவங்க இருக்கக்கூடிய இடம், அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய கிரக நட்சத்திரம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அனுராதா நட்சத்திரம் சொல்லக்கூடிய அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை பார்க்குறோம். பொதுவாகவே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள், எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள். ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யுதுன்னா அதே கிரகம் இன்னொரு விஷயத்தில் தீமையை செய்யும். இது எல்லா கிரகங்களுக்கும் பொருந்தும். அப்படி பார்க்குற போது அனுசம்னா நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் பிறந்தவங்க, அந்த சனி பகவானையும் கணக்கில் எடுத்துக்கிறோம். கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வருஷம் 2 மாதத்துக்கு சனி பகவான் மீன ராசியில் இருக்கார். இதையும் நம்ம கணக்கில் எடுக்கிறோம். அப்படி பார்க்குற போது இந்த பயிற்சி முழுவதுமே ஒரு பக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் என்பது பெரிய லெவலில் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டிய விலையும் பெரிய லெவலில் இருக்கும். ரெண்டுமே நடக்கும். இந்த காலங்களில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஆனால் அதுக்கு நம்ம நிறையா போராட வேண்டியது இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்க, திருமணம் நடக்காதவங்க, திருமணமே வேண்டான் இருந்தவங்க அத்தனை பேருக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பாக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் இருக்குது. அதுவுமே நமக்கு சுமாராக தான் இந்த பயிற்சி முழுவதுமே நமக்கு இருக்குது. பொதுவாக இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாருடைய பணம், அது மணி ரொட்டேஷன் உங்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் கடந்த காலங்களில் சொந்தமாக லேண்டு வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், கட்டின வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ, உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க. பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, இன்னும் சொல்லப்போனால் நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், நகைகள் வாங்குவதற்கு, இதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா உண்டு. ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த காலத்தில் ரொம்ப நாளாக உங்களுக்கு முன்னோருடைய சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை, அல்லது கிடைக்காத சூழ்நிலை, அல்லது எப்போ வரும்னு தெரியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்த நிலைமைகள் மாறி எதிர்பாராத தனவரவு, பொருள் வரவு உங்களுக்கு இருக்குது. முன்னோருடைய சொத்து கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு பென்ஷன் வரும். பிஎஃப் பணம் வரலைங்கிறவங்களுக்கு பிஎஃப் பணம் வரும். கிராஜுவேட்டியோ இன்சூரன்ஸோ வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இந்த காலங்களில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஓடும். ஆனால் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு, இதுவும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. ஆக அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்கள் உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். அது இல்லாமல் இந்த காலங்களில் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும்.
நண்பர்களை மெயின்டைன் பண்ணுங்கள். நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலங்களில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் பொருள் திரும்ப வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அது முன்னாடியே அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்காமல் இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. உங்கள் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதுவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், கிரக நிலைகள் உங்களுக்கு உருவாக்கும். பெரிய மனிதர்களுடைய நட்பு, பெரியவர்களுடைய தொடர்பு அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலங்களில் இங்கே எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த ராகு கேது பயிற்சியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாபில், உங்களுடைய கரியரில் ரொம்ப கவனம். ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை இருக்கிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. நீங்களே கம்பெனி மாறுறதுக்கு, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போகிறதுக்கு, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பார்க்குற வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம். உங்களுக்கு அதில் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும், ஒர்க்கு லோடு இருக்குது. அதனால் இந்த வேலையில் பெரிய லெவலில் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகவே இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் உங்கள் வேலையில் கிடைச்ச வேலையை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள். இது இந்த பயிற்சி முழுவதுமே ரொம்ப முக்கியம். ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குன்னு ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் ரொம்ப குறைவு. இந்த காலங்களில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையும் திரடாதீங்க. பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், எல்லாமே அதில் சில சமயங்களில் பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே நன்மை கலந்து தீமை கலந்து இருக்குது. அதனால் இந்த பயிற்சியில் நீங்கள் உங்களுடைய அந்தஸ்து கூடும், கௌரவம் கூடும், அரசாங்கத்தால் நன்மை, அரசாங்கத்தால் பிரச்சனை எல்லாமே கலந்து இருக்குது. இந்த பயிற்சியில் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு அடிக்கடி போங்க, அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அல்லது அதிசயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.